ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீர்க்கட்டி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நீர்க்கட்டி. நீர்க்கட்டியும் பிசிஓடியும் ஒன்று. பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறது நீர்க்கட்டியோடு சேர்ந்து மற்ற ஹார்மோன் பிரச்சனைகளும் உடம்புல இருக்கிறத பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் நீர்க்கட்டி மட்டும் இருக்கிறது பிசிஓடி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி தான் அதிகமாக இருக்கும். பிசிஓஎஸ் அப்படின்றது அது ஹார்மோன்ஸ் கண்டிஷன் சேர்த்து வருது, அது ஒரு தனி கேட்டகரி. இப்போ நீர்க்கட்டி மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓவரி, கர்ப்பப்பை ஓவரி அப்படின்னு பெண்களுக்கு இருக்கும். கர்ப்பப்பையோட ஓவரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரின்னு. அந்த ஓவரிஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக, ரொம்ப வேர்க்கூறு மாதிரி குட்டியாக நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். அதை தான் இந்த பிசிஓடி நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பெண்களுக்கு தேவையான அந்த கருமுட்டைகளில் வந்து நீர் கோர்த்துருக்கும். ஸோ அது வந்து ஓவலேஷனும் ஆகாமல் பாதி வளர்ந்து பாதி வளராமல் அங்கே வந்து முட்டையாக இருக்கும். அதை தான் இந்த நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும், சிலருக்கு சின்னதாக இருக்கும். இந்த நீர்க்கட்டிகள் இருக்கிறத மோஸ்ட்லி நமக்கு வந்து சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, நம்பர் 1 வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து வரும். இந்த நீர்க்கட்டி இருக்கும்போது நமக்கு வந்து ஓவலேஷன் ஆகாது. ஏன்னா ஓவலேஷன் ஆக வேண்டிய எக்கெல்லாம் குட்டியாக வளர்ந்து பாதியிலே நின்றோம். ஓவலேஷன் இப்போ 15 நாளைக்கு நமக்கு 15வது நாள் ஓவலேஷன் ஆகும். பீரியட்ஸ் 1ஆம் தேதினா 15வது நாள் வந்து ஓவலேஷன் ஆகணும். ஆனால் 7-8 நாளில் வரைக்கும் அந்த கருமுட்டை ஒழுங்காக வளரும். அதுக்கப்புறம் மீதி 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா வளராது, அப்படியே நின்றோம். ஸோ ஓவலேஷன் ஆகாதனால நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வேறு என்ன வரும்னா, வெயிட் கெயின் வந்து பிரச்சனை வரும். பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 35 நாளைக்குள்ளே ஆகி தான் ஆகணும். 35 நாளைக்கு மேலே போச்சுனாலே இரகுலர் பீரியட்ஸ்னு அர்த்தம். எப்போயாவது 36, 37 வருது அப்படின்னா ஓகே. பட் ஒரு மாதமும் 35 நாளைக்கு மேலே 40, 42 நாள், 38 நாள் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இரகுலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே பாடியில் வந்து வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நீங்கள் 5 கிலோ 10 கிலோ கூடியிருக்க மாட்டீங்க. ஒரு 2 வருஷத்தில் 5 கிலோ கூடியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் வெயிட் கெயின் இருக்கும். உடனே வந்து வெயிட் கெயின் வந்து ஆகாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு வந்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு வெயிட் ஆகுது, நமக்கு ஏஜ்னால வெயிட் ஆகுது, நம்ம வந்து நமக்கு ஏஜ் ஆக நம்ம அம்மா மாதிரி வெயிட் ஆகிறோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த பிசிஓடி இருக்கிறனால, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கனால கொஞ்சமாக வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு ஆகும். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோஸை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம வெயிட் ஆகிருக்கோம் அப்படின்றதே. ஸோ அந்த நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம வந்து வெயிட் ஆகும். இது வந்து எனக்குமே நடந்துச்சு. சடனாக வெயிட் ஆகலை, நார்மலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்புசமாக ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி வீங்குன மாதிரி ஆகிடும். அதை வந்து மூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உப்புசமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, இந்த கழுத்து, அதாவது இந்த கழுத்துக்கு மேல் பகுதி, காதுகிட்ட இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கும்முன்னு ஆகிடும் ஃபேஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடியோட ஒரு அறிகுறி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து நிறையா இருக்கும். இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட். ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹேரும் தின்னாயிடும். அந்த அவங்களோட ஹேரோட அடர்த்தி குறைஞ்சு உங்களுக்கு ஹேரும் மெல்லிஸாக ஆகிடும். உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா தலை குளிக்கும் போதெல்லாம் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். இதெல்லாம் பிசிஓடியோட சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வருது. இது நிறைய பேருக்கு வராது. பிசிஓஎஸ்க்கு தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள் பிரச்சனை வரும். ஏன்னா ரொம்ப ஃபேஸ் பிம்பிள் பிரச்சனை வந்து ஹார்மோன்ஸ்னால தான் நமக்கு வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்குமே ஃபேஸில் வந்து நமக்கு ஆக்னே வரும். உங்களுக்கு வந்து வரவே செய்யாது பிம்பிள். பட் இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு குட்டியாக கட்டி மாதிரி வருது, பருவாக வருது அப்படின்னா அது பிசிஓடியோட சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி ஃப்ளோ வரும் பீரியட்ஸ் அப்போது. அதாவது 2 மாதம் கழித்து தான் பீரியட் ஆகிருப்பீங்க, 60 நாள் கழித்து பீரியட் ஆகுது. ஆனால் அந்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் 12 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஹெவியாக ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5-6 நாளுக்குள்ளே நிற்க வேண்டியது. 5-6 நாள் கூட ஓகே, அது வந்து நார்மல்னு வச்சுக்கலாம். 6 நாளே அதிகம் தான், பட் ஒரு 5-6 நாள் கூட ஓகே. பட் 1 வீக்குக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது நார்மல் பீரியட்ஸ் கிடையாது, பிசிஓடி இல்லைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஹெவி பீரியட்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அனிமிக் ஆகிடும், உங்களுக்கு அயன் கம்மியாகிடும். ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ளீடிங் நிறுத்திட்டு பீரியட்ஸ் ரெகுலர் அதுக்கும் நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கணும். அதே மாதிரியே ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சின்னில் தாடையிலலாம் பார்த்திங்கன்னா குட்டியாக தாடி மீசை, அதாவது நிறையலாம் வளராது.
ஒரு ஒரு 5-6 முடி தான். பட் அது உங்களுக்கு சடனாக வர மாதிரி இருக்கும். அண்ட் அதோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரிம்மர் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கனாலும் சரி, அது உடனே அதோட ரேப்பிட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. சடனாக அது பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 4-5 ஹேர் தான் இருக்கும். பட் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் அதிகப்படியான டயர்ட்னஸ் ஆகுது. ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுது. ஒரு மாதிரி நல்லா தூங்குறேன், ஆனால் எனக்கு தூக்கம் பத்தாத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பிசிஓடியோட சிம்டம். நைட்டு சரியாக தூங்க முடியாதது, ஒரு மாதிரி ஓவர் திங்கிங், ஆன்சைட்டி, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, சாதாரண விஷயத்துக்கு கோவப்படுறது, இதுவுமே பார்த்திங்கன்னா பிசிஓடியோட சிம்டம்ஸ் தான். ஏன்னா பிசிஓடி ஹார்மோன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், நம்மளோட மைண்ட் செட்டு, மூட் ஸ்விங் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டியோட சிம்டம்ஸ். இந்த எல்லா சிம்டம்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். சிலருக்கு பார்த்திங்கன்னா 1-2 சிம்டம்ஸ் தான் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நான் இரகுலராக இருக்கும்போது எனக்கு இதில் என்னெல்லாம் வந்துச்சு, சாரி எனக்கு பிசிஓடி இருக்கும்போதுன்னு கிடையாது. இப்போயுமே நான் ஒழுங்காக சாப்பிடலைன்னா எனக்கு உடனே ரெகுலர் ஆகிடும். எனக்கு வரக்கூடிய ஏன்னா ஒன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் வந்துருச்சுன்னா, எனக்கு காலேஜ் படிக்கும்போது பிஃபோர் மேரேஜ் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு பிசிஓடி இருக்குன்னு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, 12-13 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் நான் ஏதாவது ஒழுங்காக சாப்பிடல, நான் சரியாக தூங்கலை, அந்த ஒரு மாதிரி பேக் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதம் ஃபுல்லாக நான் சரியாக சுத்தமாக வாக் பண்ணல, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணலைன்னா எனக்கு பீரியட்ஸ் இரகுலர் ஆகிடும். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். எனக்கு காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபேஷியல் ஹேர் க்ரோத் எனக்குமே இருக்குது. சின்னில் இருக்கக்கூடிய ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முடி தான் இருக்கும். ஆனால் சடனாக வளரும். சில டைம் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் ரேபிட் க்ரோத் இருக்கும்போது அது எனக்கு அதிகமாகுது அந்த பிசிஓடி கண்டிஷன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் டயட் இருந்து மில்க் காஃபியெல்லாம் கட் பண்ணி சுகர் கட்டில் இருந்து அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா அதோட க்ரோத் கம்மியாக ஆரம்பிக்கும். வேறு என்னென்னா எனக்குமே ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் அதுக்குமே டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு ஹேர் ஃபால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் தான் மெயினாக எனக்கு இருக்குது. மற்றபடி இந்த ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த லாங் பீரியடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப என்ன சொல்கிறது, பிம்பிள் இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்காது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த எந்த சிம்டம்ஸுமே உங்களுக்கு இல்லை, ஏதாவது 1-2 இருக்குது, உங்களுக்கு ரெகுலர் இருக்குன்னா கூட உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது நமக்கு பிசிஓடி இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் பிசிஓடி இருக்கான்றது தெரியும். ஸோ போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ் ரொம்ப கிளியராக தெரியும். எப்போ போகிறதுன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். பட் யூட்ரஸ் எப்போ க்ளீனாக உங்களுக்கு எண்டோமெட்ரியம் ஓவரியில் இப்போ நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் 2வது நாள் 3வது நாள் போனீங்கன்னா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் எண்டோமெட்ரியம் வளர்ந்துருக்கும். உங்களுக்கு கருமுட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத டாக்டர் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கேன் பார்த்தால் மட்டும்தான் உங்களோட ஓவரியில் நீர் கட்டி இருக்கா, குட்டி குட்டியாக பிளாக் கலரில் அந்த ஸ்கேனில் தெரியும். அப்படி இல்லை கிளியராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே இது வேறு ஏதோ ஒரு ஹார்மோன்ஸ்னால வருது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒழுங்காக டயட் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, இரகுலர் டெம்பரவரியாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கான்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி பிசிஓடி டயக்னஸ்ட் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்றதை முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நீர்க்கட்டி பிசிஓடியை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாதவங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.